9th Max 6th lesson trigonometry exercise 6.1 4th sum. If cos A divide 3 by 5 then find the value of இதில் இந்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து காசே கொடுத்துருக்காங்க. காசே கொடுத்துருக்காங்க. காசு எவ்வளோன்னா 3/5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ காசையே வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், adjacent by hypart. இப்போ காஸ் ஏன்றதுனால ஏல நம்ம வந்து தீட்டா ரைட் பண்ணோம். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு, இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது adjacent சைடு, இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைபார்ட்டி சைடு. இப்போ ஹைபார்ட்டி எவ்வளோன்னா 5, adjacent வந்து 3. இப்போ நம்ம இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பை பிதாகரஸ் தியரம். பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். இப்போ ஏபி 3, பிசி தெரியாது, அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஏசி ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். இப்போ 3 ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் 9. பிசி ஸ்கொயர் அப்படியே வச்சுப்போம். இதை ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ நம்ம பிசிசி வந்து ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுப்போம். 25 மைனஸ் 9 இதை சப்ராக்ட் பண்ணால் 16 பிசி ஸ்கொயர். அப்போ பிசி மட்டும் இதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4 வரும் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இப்போ சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ டு டேன் ஏ கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு காஸ் ஏ தெரியும், சைனும் டேனை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த காஸ் ஏ தெரியும் இல்லையா, இது மட்டும். இப்போ சைனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சைன் ஏ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபார்ட். ஆப்போசிட் சைட் தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஆப்போசிட் எவ்வளோ அப்படின்னா 4, அந்த 4 தான் இங்கே. இப்போ ஆப்போசிட் எவ்வளோ 4, ஹைபார்ட்டு 5. நெக்ஸ்ட்டு டேன் ஏ. டேன் ஏ அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. இப்போ ஆப்போசிட் எவ்வளோன்னா 4, adjacent வந்து நம்மளுக்கு தெரியும் 3. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ பை 2 tan ஏ. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். சைன் ஏ எவ்வளோன்னா 4/5 மைனஸ் காஸ் ஏ எவ்வளோன்னா 3/5 பை 2 tan ஏ. 2 tan எவ்வளோன்னா 4/3. இப்போ இங்கே டினாமினேட்டர் காமனாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை மட்டும் சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ண என்ன வரும்னா 1/5 வரும். இது நியூமரேட்டர் மட்டும் மல்டிபிள் இருக்குது, அப்போ மல்டிபிள் பண்ணால் 8/3 வரும். இப்போது 1/5. இப்போ இங்கே 8/3ன்றது ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். அப்போது 3/8 மாறும். அப்போது 3/1 3s are 3, 5 8s are 40. இதுதான் ஆன்சர். 3/40.